ஹே guys, எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா, சில ஸ்பாய்லர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் உருவாயிட்டாங்க. ஸோ அவனுங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்மலாம் எப்படா இந்த மாதிரி தீபாவளி வரும், பொங்கல் வரும், நம்ம குடும்பத்தை போய் பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனுங்க இப்ப நிறைய பேர் கிளம்பிட்டானுங்க இந்த ஸ்பாய்லர்ஸ். என்னன்னா இவனுங்க டிப்ரெஷன்ல இருக்கானுங்களாமா. வீடியோஸ் போடும் போதெல்லாம் அப்படியே ஒரு 4-5 சேட் மியூசிக் எல்லாம் போட்டு 2-3 லைன் எல்லாம் போட்டு எனக்கு வாழ்க்கையே டிப்ரெஷனா இருக்குது, எனக்கு தீபாவளி தான் ஒரு குறைச்சலா அப்படி இப்படின்னு போட்டு மக்கள் மனசெல்லாம் அப்படியே மாத்தி அவனுங்க தான் அந்த ஒண்டி கட்டியா கிடக்குறாங்கன்னா இவங்களையும் அப்படிதான் இருக்க வைக்கணும்னு ஆசைப்படுறானுங்க போல. போட்டுண்டா எல்லாரும் தீபாவளி பொங்கல்னா ஊருக்கு போட்டுண்டா, அங்க போய் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கட்டும். உங்களுக்கு எங்க ஏறிக்குச்சு? நீ தனியா கிடக்கணும்னா நீ தனியா கடை, உன் ஸ்டோரியில போடு, போஸ்ட் போடாத. போஸ்ட் போட்டீங்கன்னா 10 பேர் பார்ப்பான், அவன் ஒன்ன பார்த்து அவன் டிப்ரெஷன்ல போவான். நம்ம எதுக்குடா போகணும்னு. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு 15ஆம் தேதி. முன்னெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே படாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பசங்க, நானும் தான். இன்னைக்கு 15ஆம் தேதி, இன்னும் 4-5 நாள்ல தீபாவளி இருக்குது, இன்னும் ஒரு படாசு சத்தம் என் காதுல வந்து விட மாட்டேங்குது. அப்ப எந்த அளவுக்கு இவனுங்க வேலை பார்த்து வச்சிருக்கானுங்க பாரு. பெத்தவங்க தான்டா டிப்ரெஷன்ல இருக்கணும், பிள்ளைங்க ஏன்டா டிப்ரெஷன்ல இருக்கணும்? நீங்க போடுற வீடியோ பெத்தவனுங்க பார்த்துட்டு அவனுங்க டிப்ரெஷன்ல போயிடுறானுங்க. அவனுங்க போனதுனால குழந்தைங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தயவு செய்து அந்த வேலையை பண்ணாதீங்க. இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, வெளியூர்ல வேலை செய்யறவனுங்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நானும் டிப்ரெஷன்ல இருக்கிறேன்ட்டு ஊருக்கு போகாம இருந்தீங்க. நடக்கிறதே வேற. மரியாதையா இருக்கிறது 2-3 நாள் வீட்டுல போயிட்டு அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, சொந்தங்களோட சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா வந்து நீ டிப்ரெஷன்ல கடை, எதில் வேணா கடை, அது முக்கியம் இல்ல. ஸோ அந்த ஸ்பாய்லர்ஸ் போடுற வீடியோவை பார்த்து நம்மளும் டிப்ரெஷன்ல போகணும்ட்டு போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரத்துல தான் நம்மளாம் சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ போங்க, எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குங்க. இந்த ஸ்பாய்லர்ஸை வந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். முன்ன வந்து திரைப்படத்தை ஸ்பாயில் பண்ணீங்க, ஒரு கிரிக்கெட் மேட்சை ஸ்பாயில் பண்ணீங்க, ஒரு எப்படி சொல்றது, ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணின்னு வந்தீங்க. இப்ப என்ன எங்க கை வச்சிட்டீங்கன்னா அவங்க குடும்பத்திலேயே கை வச்சிட்டீங்க, குடும்பத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செய்து இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டோரியில போட்டுக்கோங்க, போஸ்ட் போடாதீங்கன்னா அதை 10 பேர் பார்ப்பாங்க, அவங்களும் அதுல அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகே, நான் போறேன். எனக்கு வந்து 4 நாள் 5 நாள் லீவ் இருக்குது. நான் போய் வீட்டுல ஜாலியா கொண்டாட போறேன். எல்லாரும் போங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ப்ரோ நானும் போனேன் ப்ரோ, சந்தோஷமா இருந்தேன் ப்ரோன்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு வேணும். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, ஜாலியா இருங்க.